or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. வணக்கம். மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவரப் போகிற வாழை திரைப்படத்தை தான் ரிவ்யூ பண்ண போறேன். படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்தை ரிவ்யூ பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எதுவுமே ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது. தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை சொல்லிடக்கூடாது. அது ஒரு நல்ல அனுபவத்தை, ஆடியன்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல அனுபவத்தை கெடுக்கும். ஸோ அது ஒரு கஷ்டமான விஷயம். அது தவிர சோ கால்ட் கமர்ஷியல் மூவிஸை ரிவ்யூ பண்ணுறதில் விட இப்படியான ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ரிவ்யூ பண்ணுறதுக்கே கொஞ்சம் கடினமான படம். ஏன்னா நமக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிடும். பக்கத்தில் இருக்க ஒருத்தருக்கு இந்த படம் ஐயோ நல்லா இல்லை அப்படின்னு திடீர்னு ஒருத்தர் சொல்லிடுவார். ஏன்னா இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணலாம். இன்னொருத்தருக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புனைவெல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட திரைப்படம். மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் சிறுவனாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் லைஃப்ல நடந்த ஒரு குறுகிய காலகட்டத்தை மையப்படுத்தி கொஞ்சம் புனைவெல்லாம் சேர்த்து ஒரு படமா மாத்திருக்கிறாரு. அவருடைய எல்லா படங்களுமே அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை சம்பந்தப்படுத்தி அந்த நிகழ்வை வைத்து ஒரு பெரிய படமாக மாற்றியிருக்கிறார். அல்லது அந்த படத்தில் வரக்கூடிய முக்கியமான காட்சிகள் அவருடைய வாழ்க்கையில நடந்ததாக சொல்லியிருக்கிறார். பட் அப்போல்லாம் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது என் வாழ்க்கையில் நடந்த கதை, இது என்னோட கதை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதில்லை. பட் இந்த படத்தை அவர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதை அப்படின்னு சொல்லியே ரிலீஸ் பண்றாரு. ப்ரொமோஷன்லாம் அதான் சொல்றாரு. ஸோ அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன் அப்படி சொல்லணும்? யூஸ்வலாக படம் மாதிரி ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வழக்கமா அப்படித்தானே இருக்கும். இது ஏன் முன்னாடியே சொல்றாருன்னு யோசிச்சேன். பட் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது மாரி செல்வராஜ் லைஃப்ல நடந்த கதையா, இப்படி ஒரு விஷயத்த கடந்து வந்திருக்கிறாரா அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய இம்பாக்டை, ஒரு வெறுமனே ஒரு ஸ்டோரியா பார்க்கறத விட இது அவரோட லைஃப்ல உண்மையாவே நடந்த சம்பவம் அப்படிங்கும்போது அது ஒரு கூடுதல் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம ட்ரைலர் டீசர்ல எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு வாழையை சுமந்துட்டே இருக்காங்க. ஒரு ஊர் மக்கள் வாழையை சுமந்துட்டே இருக்கிறாங்க. எப்பா இப்படி இது இல்லாத இடமா பார்த்து ஓடி போயிடலாமா அப்படின்னு அந்த பையன் கேட்கக்கூடிய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நம்முடைய அந்த கதையை ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சிருந்தது. ஸோ அதுதான் கதை. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் குடும்ப வறுமை காரணமாக விடுமுறை நாட்கள்ல எல்லாம் வாழையை சுமக்க வேண்டிய சூழல் உருவாகுது. அப்போ அதை அவன் எப்படி ஃபேஸ் பண்றான், அது அவன் லைஃப்ல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன, இதுக்கு நடுவில் அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, அவன் ஸ்கூல்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு படமாக ஆக்குவது இருக்குல்ல, இது ஒரு சிறுகதைக்கான மெட்டீரியல் ஆக்சுவலி, அல்லது ஒரு குறு நாவலுக்கான மெட்டீரியல் தான். இதை ஒரு படமா ஆக்குறதே ஒரு பெரிய சேலஞ்ச். இது ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ இல்லைன்னா ஒரு சிறுகதையாவோ குறுநாவலாவோ எழுதிடலாம். இதை ஒரு முழு படம் வந்து இத்தனையும் சின்ன படமும் கிடையாது, 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கு, கொஞ்சம் பெரிய படம் கூட. எப்படி ஒரு முழுமையான படமா இதை எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறதே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதை அருமையா எடுத்ததுமே ஒரு ஆச்சரியத்தை வர வைக்குது. படத்துல பெரிதாக ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அந்த பையனோட ஸ்கூல் காட்சிகள், அந்த பையனுக்கும் டீச்சருக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு பாண்டிங், அந்த பையனுக்கு டீச்சர் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாப்புல, இவங்க 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய சண்டை, நட்பு, கோபம், ஒருத்தர் ரஜினியோட ஃபேனாகவும் ஒருத்தர் கமலோட ஃபேனாகவும் இருக்காப்புல, அவங்க 2 பேரும் மாத்தி சண்டை போடுறது, கமல் ஃபேனா அந்த பையன் சொல்லக்கூடியது, ரஜினி ஃபேனா இந்த பையன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பயங்கர சுவாரஸ்யமா இருந்தது. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ரொம்ப என்கேஜிங்கா, நான் சொன்னேன் இல்லை, இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதே சேலஞ்சிங்கான விஷயம். அதை ரொம்ப என்கேஜிங்காகவும் எடுக்கிறது அது இன்னும் கஷ்டமான விஷயம். அது இவ்வளோ சுவாரஸ்யமா, இவ்வளோ சிரிச்சு, இவ்வளோ மகிழ்ச்சியா இந்த படத்தை பார்க்கறது அப்படிங்கிறதே வந்து சந்தோஷமா இருந்தது. எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்க முடியும்னா, உண்மையாகவே நம்மளுடைய லைஃப்ல எல்லாமே சின்ன வயசுல இவ்வளோ சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். சின்ன வயசு அப்படிங்கிறதே ஸ்கூல் படிக்கிற காலமே மகிழ்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். நான் சொல்றது ஸ்கூல்ல போயிட்டு ஸ்கூல்லேருந்து வர்ற இந்த ஸ்கூல் ஏரியாவை சொல்றேன். அப்போ அதற்குள்ள பேசுறதுக்கு நிறைய இருக்கு. என்ன அந்த வாழ்க்கையை நம்ம சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் உயிர்ப்போட கடந்து வந்திருந்தா அதை நம்ம படமாக்கிட முடியும், அல்லது அதை ஒரு படைப்பாக்கிட முடியும். ஸோ இவர் இயல்பாகவே ஒரு படைப்பாளி அப்படிங்கிறதால அந்த ஏரியாவை ரொம்ப சூப்பரா காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது படத்தோட பெரிய பிளஸ். செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு என்னவோ இது அப்படியே ஒரு கவிதை மாதிரி ஒரு பொய்டிக்காவே முடிச்சிருவாரோ அப்படின்னு தோணுச்சு. பட் அதெல்லாம் இல்லாம அதுல ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் விஷயத்த கடைசியா நம்ம கிட்ட கொண்டு காட்டுறது இருக்குல்ல, அல்லது அந்த சுமையை அல்லது அந்த வலியை நம்ம மேல கடத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமா நிகழ்ந்திருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது அற்புதமான விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய வலியை கடத்துற விஷயம். அதை ஒரு மாதிரி நல்லாவே பண்ணிட்டார் அஸ் யூஷுவல். அது ஒரு பெரிய பிளஸ். நம்ம படம் முடிந்து வெளியே வரும்பொழுது ஒரு இம்பாக்டோட
அதுவும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது மாரி செல்வராஜோட லைஃப்ல நடந்திருக்கு அப்படிங்கும்போது அது நம்ம இன்னும் நம்மளோட பெயினா மாறி போயிடுது அது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு பெரிய பெயினோட ஒரு விதமான கலக்கத்தோட வெளியே வர்றோம் இல்லையா. ஸோ அதுவும் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். அடுத்தது நான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கக்கூடியது இந்த படத்துல நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப முக்கியமா கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய பொன்வேல், அவருக்கு நண்பராக வரக்கூடிய பையனா ராகுல், 2 பேரும் எங்கேருந்து பிடிச்சாரு அப்படின்னு தெரியல. எப்படி முதல் படத்துல எந்த அனுபவமும் இல்லாம இவ்வளோ பிசிறு இல்லாம ஒரு நடிப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்தது. அதுவும் ஹீரோவா நடிச்சிருக்க பையனோட ஒரு ஒரு அற்புதமான நடிப்பு. நம்ம முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, முதல் படத்துல களத்தூர் கண்ணமால கமல் சார் வந்து முதல் படத்தில் நேஷனல் அவார்டு வாங்கினாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அஞ்சலி படத்துல பேபி ஷாம்லி நேஷனல் அவார்டு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்புறம் நடுவில் கூட ஒரு படம் வந்தது, பேர் மறந்துட்டேன். அந்த படத்துல நிலாக்காலம் சம்திங் ஏதோ பேர், அந்த படத்துல நடிச்ச குழந்தைகளும் விருதுகள் வாங்கினாங்க. அந்த மாதிரி முதல் படத்திலேயே ஒரு சிறுவனாக வந்து எங்கேயுமே பிசிறு இல்லாத, ஏன்னா இது சும்மா ஜாலியா பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு சின்ன சின்ன டயலாக் பேசிட்டு போகக்கூடிய கதாபாத்திரம் இல்லை. நிறைய எமோஷனலான ஏரியா இருக்கு, நிறைய அழ வேண்டியது இருக்கு, கெஞ்ச வேண்டியது இருக்கு, கோவப்பட வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளோ வேற வேற வகையான எமோஷனை கொண்டு சேர்க்கிறதும் அதை அந்த பையன் உள்வாங்கிட்டு நடிக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி இந்த நடிப்பை வாங்கினார் அப்படிங்கிறதே தெரியல. முழுக்க அந்த கிரெடிட்டும் நம்ம மாரி செல்வராஜ் அவளுக்கு தான் கொடுக்கணும். பட் அந்த பையனை பாராட்டாம இருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் கூட நடிச்சிருக்க இன்னொரு பையனும், அவன் ஒரு விதமான ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஸ்டைல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அவன்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அடுத்தது நிக்கிலா விமல் மலையாளத்துல, தமிழ்ல சில படங்கள் பண்ணியிருக்கிறாங்க, மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பெரும்பாலான மலையாள படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மர். ஸோ இந்த படத்துலேயும் ரொம்ப டீசெண்டா, கிளிஷே எல்லாம் இல்லாம ரொம்ப அழகா, மாரி செல்வராஜ் படம் அப்படின்னு சொன்னா டீச்சர்கள் தேவதைகள் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு தேவதையா ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. எந்த குற்றம் குறையும் இல்லாம கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமா அழகா பண்ணியிருக்கிறாங்க. கலையரசன் அஸ் யூஷுவல், அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர். அவர் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்தை எப்பவுமே சிறப்பாக செய்யக்கூடியவர். அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல நடிப்பு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான இருந்தது அந்த 2 பசங்களுக்கு அப்புறம் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது திவ்யா துரைசாமியோட பெர்ஃபார்மன்ஸ். படம் முழுக்க வராங்க, நல்ல கேரக்டர், அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வந்து மாரி செல்வராஜ் கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப அநாயசமா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா அடக்கி வாசிச்சிருக்காங்க. ஒரு மீட்டர்ல நடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேரக்டருக்கு ஒரு மீட்டர் இருக்கு. அந்த மீட்டரை கரெக்டாக பிடிச்சி அந்த மீட்டருக்குள்ள நடிச்சிருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. அது போக படத்துல வரக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம எப்பவுமே மலையாள ஃபிலிம்ஸை கம்பேர் பண்ணி அங்கே என்ன புதுசா ஒரு படம் வரும்போது புது ஆர்டிஸ்ட்லாம் நல்லா நடிக்கிறாங்களா, எங்கேயே அப்படி நடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லிட்டே இருப்போம். பட் ரீசெண்ட் டைம்ல வரக்கூடிய தமிழ் படங்கள் எல்லாமே புதுசா பார்க்கக்கூடிய ஆர்டிஸ்டே ரொம்ப அற்புதமா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அது இந்த படத்தை நிகழ்ந்திருக்கிறது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம், படமா எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பேசணும். இது டெக்னிக்கல் சைடு போகும்போது ஒரு பெரிய ஆச்சரியத்தையும், ஒரு என்ன சொல்றது, யூஸ்வலா நம்ம மாரி செல்வராஜ் படம் பார்க்கும்போது அது ஒரு ட்ரையான பிளேஸா தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அது ஒரு பயங்கரமான அனலோ அந்த வெப்பமோ நம்ம மேல தெரிக்கும். அப்படிதான் நம்ம அவரோட படங்களை பார்த்துருக்கோம். பட் வாழை அப்படி இல்லை. ஒரு பசுமையான வாழையை வெட்டி அது தலையில சுமந்து படம் முழுக்க வாழை கொலைகளை வந்து தலையில சுமந்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு பசுமையான காலகட்டம். அதற்காக காத்திருந்து ஒரு காலகட்டத்தில் ஷூட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பச்சை பசைல்னு இருக்கு, கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. ஒரு அற்புதமான ஒளிப்பதிவு. யாரையா இவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காருன்னு பார்த்தா தேனி ஈஸ்வர். வழக்கம் போல இது மாதிரியான படங்கள் அப்படின்னா நேரடியாகவே தேனி ஈஸ்வர் கிட்ட போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வழக்கமாகவே இந்த கதை இது மாதிரியான நிலத்தை கொண்டு கையில கொடுத்தோன்னா ஒரு அற்புதமான ஒளிப்பதிவு அவர் காமிச்சிருவாரு. பட் ஒவ்வொரு படத்துக்கும் வேரியேஷன் இருக்கும். அதுதான் அவர்கிட்ட இருக்க பியூட்டி. இந்த படம் ரொம்ப அற்புதமான ஒளிப்பதிவு. இந்த படத்தை நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சிறுகதை வாசிக்கிற மாதிரியோ இல்லை குறுநாவல் வாசிக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் வர்றதுக்கான காரணம் அந்த ஒளிப்பதிவு. அந்த வேலையை தேனி ஈஸ்வர்கள் சிறப்பாக செஞ்சிருக்காரு. படத்துக்கு பெரிய பிளஸ் வந்து ஒளிப்பதிவு. ஸோ அடுத்தது எடிட்டர் சூரிய பிரதமன், பேரன்பு படத்தோட எடிட்டர். இந்த மாதிரியான ஒரு கதையை ஒரு நிகழ்வை சுத்தி நான் வந்து ஒரு கதை பண்ணியிருக்கிறேன். இதை ஷூட் பண்ணி கொண்டு எடிட்டர் கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த ஃபீலை சிதைக்காம இருக்கிறதா எடிட்டரோட வேலை. இதுல யூஸ்வல் ஆக்ஷன் படம் கிடையாது, இல்ல பரபரப்பா நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி கிடையாது, இல்ல ஒரு பெரிய கமர்ஷியல் மூவி கிடையாது. ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் கட்ஸ் எல்லாம் வச்சு பண்றதுக்கு அதுக்கான வேலை இந்த படத்தை இருக்காது. ஒரு அழகியலா ஒரு பொய்டிக்கா அதே நேரம் கொஞ்சம் வலியையும் எமோஷனையும் கடத்தக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அதுக்குள்ள அதை சிதைக்காம, அந்த உணர்வை சிதைக்காம ஒரு எடிட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் ஒரு டைரக்டர் கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு சொல்றது. டைரக்டரும் எடிட்டரும் கேமராமேன் இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு உறவு மாதிரி செயல்பட்டாதான் ஒரு நல்ல அவுட் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த எடிட்டர் இந்த படத்துக்கான கதை களத்தை அந்த கருவை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டீசெண்டான வேலையை செஞ்சிருக்கிறாரு. 3வது இசை.
நம்ம சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணனுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு, அவரோட சாங்ஸ்ல ஒரு ஸ்டைல் இருக்கு. வழக்கம் போல அவரோட ஸ்டைல்ல சாங்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மாதிரி எமோஷனலாக சாங்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ரேப் ஸ்டைலில் ஒன்று பண்ணுவார், அவரே பாடியெல்லாம் ஒன்று பண்ணுவார் இல்லையா, அந்த யூஷுவல் ஸ்டைல் தான். கொஞ்சம் சின்ன வேறுபாடு தெரியுது. பட் இந்த படத்துக்கு இந்த பாடல்கள் போதுமானது. ஒரு மாதிரி எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் வரக்கூடிய பாடல் நம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் கணக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்படியான ஒரு பாடல் போடணும் அப்படிங்கும்போது அந்த பாடல் ஒரு ரொம்ப நல்ல பாடலாக வந்திருக்கு. ஸோ பாடல்கள் வழக்கம் போல் அவரோட ஸ்டைலில் வந்திருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண வேண்டிய படம் தான். இந்த படத்தில் இசை ரொம்ப முக்கியமான பங்களிப்பை கொடுக்கணும். அப்போ தான் அந்த 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 எமோஷன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஒரு வேலை செஞ்சிருக்கிறாரு. ஒன்றும் குறை இல்லை, ஒன்றும் குறை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு டீசெண்டான ஒரு வேலையை சந்தோஷ் நாராயணன் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. கடைசியாக படத்துடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி பேசும்பொழுது, இது இப்படி ஒரு படத்தை எடுக்கணுங்கிற முயற்சியே அதே நம்ம பெரிதாக பாராட்டணும். ஏன்னா அடுத்தடுத்து பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் அப்படின்னு அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு சின்ன படத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்குல்ல, அது அந்த முயற்சிக்கு நம்ம பெரிய பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா யூஸ்வலாக இதை பலரும் பண்றதில்லை. வெகு சில இயக்குநர்கள் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நினைச்சா கூட பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அடுத்தடுத்து பெரிய படங்களே தொடர்ச்சியாக பண்ண வேண்டிய சூழல் உருவாயிடும். அப்படி இருக்கும்போது ரொம்ப நிதானமாக நிறுத்தி ஸ்டாப் பண்ணி நம்ம இப்படி ஒரு படத்தை எடுத்துடலாம். அது நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு, இதை நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரஸ் பீப்பிள்கிட்ட பேசும்போது இது என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினாரு. அப்போ தன்னை ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்த ஒரு படமா எடுக்கிறதுக்காகவும் ஒருத்தர் முனையும் பொழுது அதை தயாரிப்பதற்கு யாரை கூப்பிடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அவரே அந்த முடிவுக்கு வரார். ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசராக அவரே மாறிறாரு. கூடவே இன்னும் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல முயற்சியாக பார்க்குறேன். அதை முழுக்க அந்த கதையை ரெடி பண்ணி இன்னொரு ப்ரொடியூசர் கிட்ட கொண்டு கொடுக்காம தானும் ஒரு தயாரிப்பாளராக அங்கம் வகித்தது இருக்குல்ல, அதுக்கும் நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு பின்னாடி அந்த நிகழ்வை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை ரொம்ப கவிதை மாதிரி கொஞ்சம் எமோஷனலும் நிறைய அழகியலும் நிறைய அன்பும் ஒரு விதமான வாழ்க்கை முறையையும் வந்து காமிச்சது இருக்குல்ல, அதை தான் நம்ம பெருசா பாராட்டணும். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது, 1999 வெறும் 25 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப குறைவான கூலிக்காக மக்கள் வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை யோசிக்கும் பொழுதே இப்படியெல்லாம் மக்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு பலருக்கும் வந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ரொம்ப சிறு வயதிலேயே குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு சென்ற தலைமுறை இருக்குல்ல, அது 90s கிட்ஸ், 90க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல வேலையா, பல குழந்தைகளுக்கு இன்னும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பட் நல்ல வேலையா பல குழந்தைகளுக்கு அது அமையல. அது ஏதோ ஒரு வகையில இங்க ஒரு நல்ல சூழல் வந்ததுனால நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சதுனால அமையல. பட் 80கள் வரை பிறந்த குழந்தைகள் எல்லாமே சின்ன வயதுல ஏதோ ஒரு வகையில ஸ்கூல் லீவ்ல ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போறது, இல்ல அப்பா போற வேலையை கூட சனி ஞாயிறுகள்ல போய் வேலை செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கை பயணம் ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு குடும்பத்தோட வறுமை அதுக்கு காரணமா இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் நான் எங்க ஊர்ல பாத்துக்கேன். சின்ன குழந்தைங்கள்லாம் 10 வயசு 12 வயசுல கடலுக்கு போய் மீன் பிடிக்கக்கூடிய வேலைக்கு போறதை பார்த்துருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. பல பேர் நிசப்தமாவே உட்கார்ந்துருந்தாங்க. படம் வரும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் நெஞ்சை உலுக்கிய உணர்வோட தான் பலரும் வெளியே வந்தாங்க. அது காரணம் என்னன்னா, ஒரு மாதிரி பழைய நினைவுகள் எல்லாமே வந்து நமக்குள்ள தந்தது. எல்லாத்துக்கு மேல என்னால ரிவீல் பண்ண முடியாது, ஸ்பாயிலர் ஆயிடுங்கிறதுனால நான் அதை தவிர்க்கிறேன். நீங்க படத்தை பாருங்க. ஒரு மாதிரி நம்ம நெஞ்சை உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கிறது, நெஞ்சம் பதைபதைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கிறது. அதுக்குள்ள ரொம்ப பயங்கர எமோஷனலா படமா, சோகமான படமா, ஐயோ அழ வைப்பாங்க போல இருக்கு அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அழகியலா, ரொம்ப ஜாலியா நிறைய இடத்துல சிரிச்சு என்ஜாய் பண்ணி கைத்தட்டி பார்க்க வேண்டிய காட்சிகள் தான் நிறைய. ரொம்ப குறைவா தான் எமோஷனல் ஏரியாவை வச்சிருக்காரு. ஸோ அதுவே வந்து மாரி செல்வராஜ் படத்துல இன்னும் ஒரு புதிய படமாக இருக்கிறது. கண்டிப்பா எல்லாருமே தேர்ல போய் பார்க்க வேண்டிய படம். பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்தை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். Or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.